ஹரே கிருஷ்ண. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்று உபன்யாசம் வழங்க இருப்பவர் ஹிஸ் கிரேஸ் ஹரிதாஸ் வாரியா பிரபு. ஹரிதாஸ் வாரியா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தனத்மனா ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோருக்கும் ஹரே பிரபு, கிருஷ்ணா. you will be sharing your screen, பிரபு. ஆமா, நான் பண்றேன் பிரபு. Okay, fine. Thank you. Please carry on. ரொம்ப நன்றி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். நமா ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஒரு டைம் திருப்பி இந்த திருப்பாவை பாசுரத்தில் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம பார்த்துருக்கிறது ஆண்டாளின் வேதத்தின் வித்தாக இருக்கப்பட இந்த திருப்பாவை பாசுரங்களையாக்க நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல நம்ம பார்த்தோம்னா 30 பாசுரங்கள் இருக்கு. அந்த 30 பாசுரத்திலையும் ஓரோரோ வேதத்தோட வித்தும் ஆண்டாள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல 16 பாசுரம் இன்னைக்கு 16ஆமத்த பாசுரம். சில இடங்கள்ல துபாய் அதே மாதிரி இருக்கிற இடங்கள்ல இன்னைக்கு பொருத்தமா இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. சில பேருக்கு நேத்திக்கு வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசினா என்ன பெருமைன்னு கேட்டால்னா வைகுண்ட வாசல் தான், வாசல் திறக்கப்பட்டது. திருப்பாவை என்ன பெருமைன்னு கேட்டான்னா எல்லாமே வாசல் திறக்கப்பட்ட பாசுரங்கள் தான் மெயினா இருக்கப்பட்டது. அது என்ன வாசல் திறக்கப்படுற பாசுரங்கள் எதுன்னு கேட்டானா 5ஆமத்த பாசுரத்திலிருந்து 15ஆமத்த பாசுரம் வர ஓரோரோ கதுவா தட்டி ஓரோரோ கோபிக ஸ்திரீய உள்ளேந்து எழுந்துக்க சொல்றார். அதெல்லாம் கதுகள் திறக்கப்பட்ட பாசுரங்கள் தான். 16ஆமத்த பாசுரம் போய் வாசலை தட்ட போறார். ஆனா இது ஒரு வித்தியாசமான வாசல். அது எந்த வாசல், எதுக்காக அங்க போறார், எத்துக்கு இந்த 5 லட்ச கோபிக ஸ்திரீ ஸ்ரீவல்லிபுத்தூர்ல எத்துக்கு சேர்ந்திருக்காள் இன்னும் ஒரு பின்னோக்கம் பார்த்தானா அதை பத்தியும் ரெண்டு வார்த்தை சொல்லணும். என்னதுன்னு கேட்டா 5 லட்ச பெண்கள் அவர் பாவை நோன்பு இருக்கலாம் என்று அவர் ஆசைப்பட்டார். பாவை நோன்பு இருக்கலாம், சரி நாளைக்கு எல்லாரும் வந்து சேரலாம், எல்லாரும் சேர்ந்து போய் இந்த பாவை நோன்பை பார்க்கலாம். என்னது இந்த பாவை நோன்பு? வெடிக்காத்தாலங்காத்தால மார்கழி மாசத்துல அந்த குளிரோட யமுனா கரை கிட்ட போய் நம்ம போய் ஸ்நானம் பண்ணலாம். அதென்ன சுவாமி நீங்க இப்படி சொல்ற? யமுனா கரை இருக்கிறது விருந்தாவனத்துல, நம்ம சொல்லப்பட்டது ஸ்ரீவல்லிபுத்தூர்ல. ஸ்ரீவல்லிபுத்தூருக்கும் மதுரா என்று இருக்கப்பட்ட மதுரா நகரம் அது தெற்கு நோக்கி இருக்கு. அந்த மதுரா கிட்ட ஸ்ரீவிருந்தாவனம், அது கிட்ட தான் இந்த ஆறு வந்து இந்த யமுனை வந்து ஓடுறது. இங்கேருந்து அது வரை போக முடியுமான்னு என்று கேட்டால் அதுக்கும் பெரியவாச்சான் பிள்ளை வந்து அவர் நோக்கம் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன காலத்திலேருந்தே பெரியாழ்வார்கிட்டேருந்து ஸ்ரீமத் பாகவதம் கேட்டு கேட்டு காத்தியாயினி விரதம் என்று இந்த ஹேமந்த மாசம், ஹேமந்தே பிரதமே மாசே என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் வர்றது இல்லையா, இந்த ஹேமந்த ரிதுவோடு இல்லாட்டனா மார்கழி மாசத்துக்கு 1ஆமத்த மாசத்திலே எல்லா கோபஸ்திரீகளும் விருந்தாவனத்துல காத்தியாயினி விரதம் பண்ணா என்று இருந்தார். அதை பின்தொடர்ந்து ஆண்டாலும் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. ஆசைப்படுறது மாத்திரம் கிடையாது, அவள் நடப்பு, பாவனை, சொல்லு, பேச்சு எல்லாமே கோபஸ்திரியாய் மாறி இருந்ததுனால் அவ 5 லட்சம் கோபிகளும் கோபஸ்திரியாய் மாறிட்டா. ஸ்ரீவல்லிபுத்தூரும் விருந்தாவனமா மாறிடுது. அப்போ இப்போ இருக்கப்படுறது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆனாலும் இது விருந்தாவனத்துக்கு சமம். அப்படிதான் பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். அப்படி இருக்கச்சே அந்த 5 லட்சம் பெண்களும் ஒன்று சேர்ந்து ஓரோரோ பெண்கள் எல்லாரும் சேர்ந்தான அப்புறம் 4,99,990 கோபிஸ் தான் வந்து வாசல் முன்னாடி நின்றா. 10 கோபிகளை காணோம். எல்லாரும் சொன்னா சரி வாங்கோ நம்ம வந்து யமுனை கரையில போய் ஸ்நானம் பண்ணலாம், நீராடனம் பண்ணலாம்னு சொன்னா. ஆண்டாள் சொன்னா இல்லை முடியாது, 10 பாகவதோத்தமா வந்து ஓரோரோ வீட்லேயும் தூங்கின்னு இருக்காங்க,
தூங்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்றது தப்பு. ஏன்னா கிருஷ்ணானுபவத்துல இருக்காங்க. அப்ப அந்த கிருஷ்ணானுபவத்துல இருக்கிறதுனால அவளை எல்லாரும் எழுப்பணும்னு சொல்லிட்டு 5ஆமத்த பாசுரத்துல இருந்து 15ஆமத்த பாசுரம் வரை எல்லா வாசல்லையும் தட்டி தட்டி ஓரோரோ பாகவதோத்தமாக்கு சமம். சுவாபதேசம் பார்த்தார்னா ஓரோரோ ஆழ்வாருக்கும் சமம். அதே மாதிரி இருக்கிற 10 ஆழ்வார்களையும் எழுப்பி 10 பாகவதோத்தமாலையும் எழுப்பி இப்போ 5 லட்சம் பெண்களும் ஒன்று சேர்ந்தாச்சு. இதோட 15ஆமத்த பாசுரம் பூர்த்தியாருது. இன்னித்த பாசுரம் 16ஆமத்த பாசுரம். இந்த 15 பாசுரத்துல எல்லாரும் சேர்ந்தான அப்புறம் எல்லாரும் இப்ப எங்க போனோம்? பாவை நோம்ப பார்க்க போனோம். பாவை நோம்ப பார்க்க போறதுக்கு எங்க போனோம்? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யமுனை கரையில போய் குளிக்கணும். அப்போ யமுனையை நோக்கி தானே போனோம். போக போச்சே அவ வந்து பாக்குறா, நம்ம 5 லட்சம் பெண்களும் வந்தாச்சு. ஆனா 3ஆமத்த பாசுரத்திலே நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம்? பெரியவா என்ன பண்ணாலோ அதுதான் நம்ம கடைபிடிப்போமே தவிர புதுசா ஒன்றும் இன்வென்ட் பண்ண மாட்டோம். புதுசா நம்ம ரூல் போட மாட்டோம். பெரியவா என்ன சொன்னா? பெரியவா என்ன சொன்னான்னா, நீங்க எல்லாரும் சின்ன பெண்கள் காலங்காத்தால வெடிகாத்தாலேயே போய் நீங்க யமுனையில நீராடனம் பண்றீர்கள். அதனால நீங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு உங்களுக்கு வேண்டி வச்சுக்கோங்க என்று சொல்றார். யார் அந்த செக்யூரிட்டி கார்டுன்னு கேட்டானா, பெரியவா சொல்றா, கிருஷ்ணனே செக்யூரிட்டி கார்டை வச்சுக்கோங்கன்னு சொல்றார். இதை கேட்ட உடனே ஆண்டாளுக்கும் கோபிகளுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா, உங்க கையிலேருந்து நீங்க ஒரு சின்ன பழம் கொண்டு போவேன். அந்த பழம் கொண்டு போச்சே தவறி எதுல விழும்? சர்க்கரையில விழுந்துரும். அந்த சர்க்கரை எடுக்க போச்சே அந்த சர்க்கரை பாத்திரம் எதுல விழும்? ஒரு தேன் பாத்திரத்துல விழும். அந்த தேன் பாத்திரம் எடுக்க போச்சு அது எதுல விழும்? பால்ல விழும். அப்ப நீங்க நினைச்சு பார்த்துக்கோ, டயபிட்டிஸ் இருக்கப்பட்டவா இதை கேட்காதுங்க. ஆனா டயபிட்டிஸ் இல்லாதவா இது கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். அந்த பழம் சர்க்கரையில விழுந்து, சர்க்கரை தேன்ல விழுந்து, தேன்ல பால்ல விழுந்து எவ்வளோ இனிப்பா இருக்குமோ அவ்வளோ இனிப்பா இருக்கப்பட்ட ஒரு செய்தி தான் இவளுக்கு சொன்னா. என்னது இந்த 5 லட்சம் பெண்களுக்குன்னு சொன்னா, நீங்க கிருஷ்ணரை கூட்டின்னு போங்க. சரி, இதுதான் சான்ஸ். எல்லாமே கிருஷ்ணரை பார்க்கறதுக்கும் கிருஷ்ணரை நம்ம கணவனா அடையணும் என்று சொல்லி தானே நம்ம பாவை நோம்பே பண்றோம். அந்த கிருஷ்ணனே நம்ம கூட வரேன்னு சொன்னான்னா இதுக்கு இன்னும் மிகப்பெரிய வேற என்ன விஷயம் என்று நினைத்து பார்த்த அந்த 5 லட்சம் கோபிகளும் யமுனை கரை கிட்ட போக நின்றப்போ பார்த்தா கிருஷ்ணனே இல்லை. அப்பாவா சொன்னா, எபவுட் டர்ன், இனிமே யமுனா நதி பார்த்து போக வேண்டாம், கிருஷ்ணர் எங்க இருக்கானோ அங்க பார்த்து போலாம் என்று எபவுட் டர்ன் 5 லட்சம் கோபஸ்திரீகளும் நந்த பவனத்துக்கே வரணும் என்று சொல்லி அவர் எல்லாரும் அவ ரூட்டையே சேஞ்ச் பண்ணிட்டா. ரூட்டை சேஞ்ச் பண்ணி இப்ப அவ எங்க வந்திருக்கா? நந்த பவனத்துக்கு முன்னாடி நிற்கிறார். முன்னாடி நிக்கச்சே பெரிய வாசல் பாக்குறார். இப்ப நீங்க பாருங்க, உங்களோட ஸ்கிரீன்லயும் தெரியும், நந்த பவனம் அப்படியே முன்னாடி தெரியறது. நந்த பவனத்துக்கு மேல ஒரு துவஜை பதாகை அப்படியே தெரியறது. அதுக்கு முன்னாடி ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கு. அதுக்கு பெரிய ஒரு தோரணம் எல்லாம் கட்டுற மாதிரி ஒரு பெரிய கேட்டு போட்டிருக்காங்க. அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு கோவில் காப்பான் நிக்கிறான். அதுலேருந்து பார்த்தானா உள்ளேயும் தெரியறது ஒரு பெரிய கதவு இருக்கு. கதவுக்கு முன்னாடி ஒரு வாசல் காப்பான் நிக்கிறான். இவா 2 பேரும் சொல்றார், போக முடியாது, நீங்க இவ்வளோ பேர் வந்திருக்கேள், எல்லாரும் கூழ்வேல், நந்தகோபன் கூழ்வேல் வச்சுன்னு இருக்கிற மாதிரி இவாளும் கூர்வேல் வச்சுன்னு நிற்கிறார், காத்துன்னு இருக்கார் அந்த இல்லத்தை. அப்பதான் ஆண்டாள் இந்த பாசுரம் சொல்றார். என்ன பாசுரம்? நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய், ஆயர் சிறுமியிரோ முக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னாலே வாய் நெருந்தான், தூயமாய் வந்தோம் துயிலே பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேயர் நிலைக்கதவும் நீ கேளோ ரெம்பாவாய் என்று அற்புதமான பாசுரம். ஆண்டாள் என்ன நினைச்சான்னா, நம்ம போகப்பட்டது எங்க? கிருஷ்ணர்கிட்ட போனோம். முன்னாடி நான் எங்க அப்பா கிட்ட பெரியாழ்வார்கிட்ட இருந்து கதை கேட்டிருக்கேன். எப்படி சனத் குமாரங்கள் எல்லாரும் விஷ்ணுவை பார்க்கணும் என்று வைகுண்டத்துக்கு போனார். போனப்போ அவ சொன்னா, நான் வைஷ்ணுவை பார்க்கணும்பா, நீங்க எல்லாம் கொஞ்சம் அனுமதி கொடுங்கோ என்று ஜெய விஜயாளுக்கு சொன்னா. ஜெய விஜயா பண்ணது தப்பா இல்ல சனத்குமாரன் பண்ணது தப்பா? அது பார்க்கறது நம்ம விஷயம் கிடையாது. யாருக்கு தகுதி இருக்கு, யாருக்கு ஆத்மீயம் இருக்கு, அது பார்க்கறது நம்ம விஷயம் கிடையாது. ஆனா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியும் பார்க்க முடியாது. ஆனா என்ன ஆச்சு? ஜெய விஜயா மேல அபச்சாரம் பட்டு அவளை தடுத்துட்டா.
ஜெய விஜயாளுக்கு என்ன கிடைச்சது? சாபம் கிடைச்சது. அதே மாதிரி அவளுக்கு மூணு தவணை இந்த மிருத்யு லோகத்துல சிசுபாலன், நந்தவக்ரன், ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், அதே போல ராவணன், கும்பகர்ணன் என்று அவருக்கு பிறவி கிடைச்சது. ஆண்டாள் நினைச்சா நம்ம பாட்டுக்கு கிருஷ்ணரை பார்க்க போறோம், அதுக்கு நடுவுல இந்த கோவில் காப்பான், வாசல் காப்பான் கிட்ட, ஜெய விஜய மாதிரி துவாரபாலகள் கிட்ட நம்ம வந்து அபச்சாரப்பட்டுட்டானா நம்மளுக்கும் சாபம் அனுமானம் கிடைச்சிடுமே. வேண்டாப்பா, இவாளை ஃபர்ஸ்ட் போய் நம்ம சேவிக்கலாம், இவா கிட்டயே நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து கிருஷ்ணனை பார்க்க விடு என்று அப்ளிகேஷன் போடுற பாசனம் தான் அந்த கோவில் காப்பானையும் இல்ல அந்த காவலாளியா இருக்கிற அந்த கோவில் காவலாளியும், அது மாதிரி வாசல்ல நிற்கப்பட்ட அந்த கேட் கீப்பர், டோர் கீப்பர், இதே மாதிரி 2 பேர் இருக்கப்பட்டவா கிட்ட சொல்ற பாசுரம் தான் 16ஆமத்த பாசுரம். சரி சுவாமி, சாஸ்திரம் புரிஞ்சது, பாசுரம் என்ன சொல்லுங்க? நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானை ஃபர்ஸ்ட் சொல்றார். யாரை பத்தி சொல்றார்? அவர் வந்து ஆண்டாள் திருப்பி திருப்பி அவர் மாமனாரை பத்தி திருப்பி திருப்பி பேசுவார். ஏன்? கிருஷ்ணர் தான் ஹஸ்பண்ட் ஆகி கிடைக்கணும்னு இருந்தானா மாமனார் யாரு? நந்தகோபர். அப்ப மாமனாரை பத்தி சொல்றது ஆண்டாளுக்கு தனி விஷயம். எல்லா ஸ்லோகங்களிலையும் நீங்கள் பார்த்தானா 1ஆமத்த ஸ்லோகத்திலேயும் இருந்து 2, 3 அதே மாதிரி நிறைய ஸ்லோகத்துல நிறைய பாசுரங்களில் என்ன சொல்றாருன்னா மாமனாரை பத்தி பாடுறா. இங்க என்ன மாமனாரை பத்தி பாடுறா? நந்தகோபன் உடைய கோயில் காப்பானே. நந்தகோபன், நந்தகோபன் அர்த்தம் என்ன? நந்த என்ன? ஆனந்தம் கொடுக்கப்பட்டவன். அது மாத்திரம் இல்ல, நந்தகோபா, கோபா என்று சொன்னார் தலைவன், நாயகன். கோப சமூகத்துக்கே நாயகனாய் நின்ற அந்த நந்தகோபன், நந்தகுமாரர் இருக்காரு, அவரோட இல்லம்தான் எனக்கு கண்ணுல தெரியறது. அவர் என்ன கொடுக்கிறார்? அவர் ஆனந்தத்தை கொடுக்கிறார். கிருஷ்ணரை உடனே நம்ம மடியில கொடுத்தானா நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது? பரம ஆனந்தம் தான் கிடைக்கிறது. அப்ப அப்பா ஸ்தானத்துல இருக்கிற கிருஷ்ணனோட அப்பா ஸ்தானத்துல இருக்கிற நந்தகோபர் நம்மளுக்கு எல்லாம் யாரு? நம்மளுக்கு எல்லா சமுதாயத்துக்கு தலைவன், இல்லை நாயகன். அப்போ நந்தகோபனாய் இருக்கிற நாயகன் என்னோட மாமனார். அவரோட இல்லத்தை பார்த்தியோ? எப்படி இருக்கு இல்லம்? கொஞ்சம் மேல பாரு, ஒரு பெரிய பதாகை, ஒரு பெரிய துவஜமே இருக்கு. இதென்ன மேல துவஜம் இருக்கிறது இவ்வளோ பெரியதா சொல்றாளேன்னு கேட்டா, சின்ன சின்ன கிராமத்துல நீங்க போயிருந்தால், நீங்க போய் கிராமத்தை இப்ப பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா கிராமத்தோட இல்லத்தை நீங்கள் போய் கவனிச்சால் നിങ്ങൾക്ക് தெரியும், சில கிராமங்கள் ஒரு 20, 30 வீடுகள் இருக்கிற கிராமத்துக்கு மேல துவஜைகள், இல்லைகள் பதாகைகள் இருக்கும். அது ஏன்னு கேட்டா அதுக்கு மிகப்பெரிய காரணங்கள் இருக்கு. 1ஆமத்த காரணம் என்னதுன்னு கேட்டா, அந்த ஒரு இல்லம் இல்லை அந்த ஒரு வீடுக்கு மேல ஒரு துவஜம் இருக்குன்னு அர்த்தம் என்னன்னா, அது ஒரு சீஃப் இல்ல ஒரு நாயகனோட வீடா இருக்கும். அந்த வில்லேஜோடு ஒரு அதிபதியா இருக்கப்பட்ட நாயகன் இல்லை தலைவனோட வீடா இருக்கும். இல்லையா, அந்த வீட்டுல நிறைய சாலிகிராமம் இருந்தால் மேல ஒரு துவஜம் பதாகமா இருக்கும். விக்டரி பதாகம், இல்லைங்கில் விக்டரி பிளாக் என்று சொல்லுவார். இல்லையா, அந்த இல்லத்துக்கு மேல ஒரு துவஜம் இருந்தா அது ஒரு டாக்டரோட, வைத்தியன் ஒரு வீடா இருக்கும். இப்ப பார்த்தால்னா நந்தகோபனோட வீடுக்கு இந்த 3 சிறப்பும் சேருறது. எதப்படி? நந்தகோபனோட வீடு தான் நாயகனாய் நின்ற நந்தகோபன், கோப சமூகத்துக்கே நாயகனாய் நிற்கப்பட்ட நந்தகோபனோட வீடு. அதனால பதாகை இருக்கு. கிருஷ்ணனே உள்ள பள்ளி கொண்டு இருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, சாலிகிராம சீலம் வேண்டாம், கிருஷ்ணரே உள்ள தூங்கிட்டு இருக்கார். அப்போ அதுதான் சாலிகிராமம் இருக்கிறதும் கிருஷ்ணர் இருக்கிறதும் இடம் சமம். அதனாலையும் துவஜம் இருக்கு. 3ஆமத்த காரணம் என்னதுன்னா வைத்தியம். நம்மளுக்கு எல்லாருக்கும் பவரோகங்கள். என்ன பவரோகம்? கிருஷ்ணரை விளங்கி நம்ம நிக்கிறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் துக்கம், சம்சார துக்கம், அகோ துக்கம், பயோ துக்கம், மகா துக்கம் என்று துக்கத்துல இருக்கிற ரோகம் தான் நம்மளுக்கு. அதை நிவாரணம் பண்ணணும்னா யாரை போய் பார்க்கணும்? கிருஷ்ணரை தான் போய் பார்க்கணும். அப்போ வைத்தியன் என்று யாரு? கிருஷ்ண நாமாம் தான் வைத்தியம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் வைத்தியம். கிருஷ்ணரே தான் வைத்தியம் நம்மளுக்கு. அப்போ ஆண்டாலும் 5 லட்சம் கோபிகள் ஸ்ரீகளும் சொல்றாங்க, இந்த கோவில பாருங்கோ, அத கோவில் என்று சொல்றார். வீடு, பவனம், இல்லம் என்று சொல்றது இல்லை. ஏன்? நம்ம ஹிருதயத்திலையும் கிருஷ்ணர் இருக்கிறதுனால நம்ம இந்த உடலையே நம்ம கோவிலாதான் பாக்குறோம். அதனாலதான் எல்லா இடத்துலயும் திலகமும் அணியறோம். அந்த திலக்கெல்லாம் போடுறது எத்துக்குன்னா இந்த இல்லம், அதாவது இந்த உடல், அதுக்குள்ளதான் பெருமாள் இருக்கார்.
அந்த பெருமாளுக்கோசரம் நம்ம எல்லா இடத்துலையும் திலக் போட்டு நல்லா பியூட்டிஃபுல்லா வச்சுக்கணும். கோவிலை எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரிதான் இந்த இல்லத்துல தான் கிருஷ்ணர் இருக்கார். அப்ப எங்க கிருஷ்ணர் இருக்காளோ அது நம்மளுக்கு இல்லம் கிடையாது, அது ஒன்று வீடு கிடையாது, நம்மளுக்கு அது ஒரு ரொம்ப பெரிய கோவில். அப்போ நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அது டைரக்டா சொல்லாம, வெளியில நிக்கிற கேட் கீப்பர்னு சொல்லாம நந்தகோபனோட இல்லம், அதுக்கு காவலா நிற்கப்பட்ட ஒரு அவரோட பேரு கூப்பிட்டே சொல்லலாம் என்று கேட்டான்னா, ஆண்டாளுக்கெல்லாம் அவ பேரெல்லாம் தெரியாது. இவாலாம் ரொம்ப பெரியவா, இவா ரொம்ப சின்னவா. 4 to 6 வருஷம் இருக்கப்பட்ட பெண்கள் தான் இந்த ஆண்டாளோட சமூகத்துல இருக்க. அவளுக்கு பெரியவாளை பத்தி எப்படி தெரியும்னா, அவ என்ன தொழில் பண்றாளோ அந்த தொழிலை வச்சுதான் அவளுக்கு பேரு தெரியும். சின்ன குழந்தைகள் பார்த்தாலே அப்படிதான். காலங்கத்தால ஸ்கூலுக்கு போறேன்னா ஸ்கூல்ல பஸ் ஓட்டப்பட்டவரை அவருக்கு பேர் போட்டு தெரியாது. சொல்லுவார் பஸ் டிரைவர் என்றுதான் சொல்லுவார். இல்லாட்டனா வெளியில ஸ்கூலுக்கு வெளியில ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருந்தானா, இல்லாட்டா ஒரு ஐஸ்கிரீம் காரன் இருந்தானா ஐஸ்கிரீம் காரன் என்றுதான் சொல்லுவான். அவன் என்ன தொழில் பண்றானோ அந்த தொழில் வச்சுதான் அவளுக்கு பேர் போடுவாள தவிர அவன் சுரேஷன், மகேஷன், கவேஷன் என்று அவர் சொல்லவே மாட்டார். சின்ன குழந்தைகளுக்கு தொழில் வச்சுதான் பெரியவாளை தெரியும். அப்போ இவன் என்ன தொழில் பண்றான்? இவன் வெளியில இருக்கிற இந்த கோவிலின் வாசலில் காப்பாத்துகிறான் ஒரு காவலாளி. அது மாதிரி காம்பவுண்ட் வாலுக்கு வெளியிலையும் ஒரு காவலாளி நிற்கிறார். அப்போ கோவில் காப்பான், வாசல் காப்பான், அப்படிதான் அவ சொல்றாரு தோற. அது தோற என்ன சொல்றா? நீ எந்த கோவிலை காக்கிற? இதே மாதிரி நந்தகோபனோட இல்லத்தை காக்கப்பட்ட, அவருக்கு சேவனம் பண்ணப்பட்ட, கிருஷ்ணரையே காக்கப்பட்ட இருக்கிற காவலாளி தானே நீங்கள். அதனால உங்களை பார்த்து நம்ம சொல்றோம், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான். நீ உங்ககிட்ட ஒரு அருள் சேரும். என்ன அருள் சேரோம்னு என்றால், இதை மணிக்கதவும் தாழ்த்திரவாய், இதை கொஞ்சம் திறக்கறேலா, முன்னாடி ஒரு கதவு இருக்கு, அந்த கதவு திறக்கறேலா, அதுல எல்லாம் நான் பாக்குறேன், இந்த தாப்பால் போட்டிருக்காள்ல, இந்த தாப்பால் உங்களுக்கு இன்னும் திருப்பி ஸ்கிரீன்ல தெரியும். இந்த கதவோட தாப்பால் மிக சிறப்பா இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அதுல ஒரு இதுலயும் ரத்னங்கள் ஜொலிச்சிருக்கு. அந்த ரத்னங்கள் ஜொலிச்சிருக்கிற கதவையும் கொஞ்சம் திறப்பேலா. ஏன் திறக்கணும்னு கேட்டால், நம்ம கிருஷ்ணனை போய் பார்க்கணும், கிருஷ்ணனை பத்தி பாடணும், கிருஷ்ணனை பத்தி அவரை பத்தி புகழ் பேசணும். அந்த கிருஷ்ணர் என்ன சொன்னா, எத்துக்கு உங்களை கூட்டாள்னு கேட்டால், நம்ம பறை என்று இந்த உபகரணம் நம்ம நாம சங்கீர்த்தனத்துக்கு தேவைப்படும். அதனால அந்த உபகரணத்தை நம்ம பிராபிக்கதான் அது வெளியில சொல்லறதுக்கு. பறை என்று சொல்றது மற்ற பெரியவாளுக்கு மழை கிடைக்கிறதுக்கு, அது 3ஆமத்த பாசனம் 4ஆமத்த பாசனத்திலே கிடைச்சாச்சு. பறை என்று சொல்லப்பட்டது ஆண்டாளுக்கு கைங்கரியம். இல்லாட்டானா கிருஷ்ணரே கிருஷ்ணனே அனுபவத்துக்கு வேணும், அவர் தான் என்னோட ஹஸ்பண்டா வரணும் என்றுள்ள ஆசையும் பறைதான். ஆனா இதெல்லாம் கோவில் காப்பான், வாசல் காப்பாங்கிட்ட சொல்லாம அந்த கதவு திறக்கறேலா, அந்த கதவு திறந்தாதான் நம்ம கிருஷ்ணரை போய் பார்க்க முடியும், கிருஷ்ணர்கிட்ட பேச முடியும், அவரோட அனுபவத்தை நம்ம கல்யாண குணங்களை எல்லாரையும் நம்ம கேட்க முடியும். அதனால நீங்க கதவு திறங்கன்னு சொல்றான். அவனும் திறக்க மாட்டேன்றான். அப்புறம் ரொம்ப பேசி 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 அவ கதவு திறக்கிறேன்னு அவன் ஒத்துன்ட்டான். அப்போ சீக்கிரம் கதவு திறங்க, நீங்க முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, நீங்க பேசல மாத்திடாதேங்க, நீங்க எப்படியான அந்த கதவு திறங்க, நம்மளும் போய் எல்லாரையும் கிருஷ்ணரை எழுப்பலாம் என்று சொல்லப்பட்ட பாசுரம் தான். இதுல மிக சிறப்பு என்ன விஷயம்னா, இந்த பேச்சு இருக்கே, இந்த பேச்சு, அதாவது என்னத்துக்கு தான் அவ உள்ள விடுறது இல்ல, என்ன பேச்சு நடக்கிறது இந்த கோவில் காப்பான் வாசல் காப்பாங்கிட்ட, அதுதான் இந்த பாசுரத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு 2 வார்த்தை நம்ம பார்த்துடலாம், ஜாஸ்தி டைம் கிடையாது, சுருக்கமா நான் சொல்ல பாக்குறேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிளாக், இந்த 2 வாசல் காப்பான் இருக்கான், வெளியில கோவில் காப்பான் இருக்கான், இன்னொரு வாசல் கிட்ட நிற்கப்பட்ட ஒரு காப்பான் இருக்கான். இப்ப இந்த வாசல் இருக்கப்பட்டவங்க கிட்ட நம்ம அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோவில் காப்பாங்கிட்ட ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த 5 லட்சம் பெண்களும் சொல்றா, கொஞ்சம் வாசலை திறங்க. அவன் பாக்குறான் 5 லட்சம் பெண்கள் இருக்கான், இவன் ஒத்தந்தான் இருக்கான், கூர்வேல் கையில இருக்கான், இவெல்லாம் சின்ன பசங்க, இவா கிட்ட நம்ம பேச்சு வாயாடி எல்லாம் பண்ண முடியாது. உடனே கதவை திறந்துட்டான். கதவை திறந்த உடனே இவங்கிட்ட ஜாஸ்தி பேச்சு கிடையாது, உடனே எல்லாரும் 5 லட்சம் கோபஸ்திரீகளும் உள்ள புகுந்துட்டான். அப்போதான் அந்த வாசல் காப்பான்னு சொல்றாங்க, நில்லு 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 நில்லு, நீங்க எங்க போற, எத்துக்கு இவ்வளவு சீக்கிரமா போற, நான் கதவு திறக்க மாட்டேன். அப்பா நம்ம தானே என்ன சொல்லுவான், இந்த பாருங்க, இதே மாதிரிதான் அவனும் சொன்னான்,
வெளியில இருக்கப்பட்ட கோவில் காப்பானும் இதான் சொன்னா, நான் விட மாட்டேன்னு அவரே விட்டுட்டார். அவர் விட்டா நீங்க விடுங்க சார், நீங்க எதுக்கு நம்மள வச்சிருக்கோம்னா, அவன் என்ன சொல்றான்னா, வாசல் காப்பான்னா நான் தான் அவருக்கு சுப்பீரியர், மிகப்பெரிய ஆபீசர், அவருக்கும் மேல நான் தான். அவன் தப்பு பண்ணாலும் நான் தப்பு பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ஆபீஸ்லயே சின்ன பசங்க தப்பு பண்ணானா அதுக்கு மேல இருக்கிற உடமஸ்தான் இல்லாட்டனா அதுக்கு மேல இருக்கிற ஆபீசருக்கு தான் தண்டனை. ஏன்னா நம்ம தான் அது பார்த்து அவ செய்யறது தப்பா சரியா பார்த்து பண்ணணும். அப்போ இந்த வாசல் காப்பான்னு சொல்றான், நான் வந்து சீனியர் சுப்பீரியர் பொசிஷன், அதனால நான் கிருஷ்ணரோட இல்லத்துக்கு வெளியில நிக்கிறேன், அவரோட ரூமுக்கு வெளியில நின்று நான் காவல் கொடுக்குறேன். அப்ப எனக்கு இருக்க ப்ரொடெக்ஷன் என்னன்னா, நான் வந்து அசுரர்கள் எல்லாரும் வரான்னு சொல்லிட்டு நந்தகோபுரம் என் கையிலையும் கூர்வேல் கொடுத்து இங்க நிக்க வைக்கிறார். ஏன்னா கேஷி அசுரன் அதே மாதிரி நிறைய அசுரங்கள் வரா, அதனால அவாளையல் கிட்டேந்தெல்லாம் விளங்கி கிருஷ்ணரை காப்பாற்றணும் என்று சொல்லிதான் என்னோட டியூட்டி. நீங்களெல்லாம் வந்தானா, நீங்க எல்லாம் 5 லட்சம் பேர் வேற இருக்கேள், இவ்வளோ பேர் வந்து ஒரு ஆளை எழுப்புறேன்னு சொன்னான்னா, இதுல யாரோ ராட்சசியா இருக்கலாம், இதா இருக்கலாம், அசுரனா இருக்கலாம், நான் எப்படி பாக்குறது? விருந்தாவனத்துல எல்லாம் இவாளெல்லாம் ஃப்ரீக்வெண்டா வரா, நீங்க எல்லாம் வரேள், அப்போ எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸே இல்லை உங்க மேல, அதனால நான் இந்த கதவையை திறக்க மாட்டேன்னு ஆண்டா சொல்றா. கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி வந்து பார், நீ என்னெல்லாம் பேர் சொன்னேன், அரிஷ்டாசுரன், வியோமாசுரன், இவன், நம்ம எல்லாம் அதே மாதிரியா இருக்கும். சின்ன பெண்கள், நம்ம நம்ம வந்து ரொம்ப குட்டியான பெண்கள், 4 வருஷத்துல இருந்து 6 வருஷம் இருக்கிற பெண்கள். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பெண்கள், நம்ம பெரிய அசுரன் எல்லாம் கிடையாது, ராட்சசி எல்லாம் கிடையாது, பெண்கள். உங்களுக்கு ராமாயணம் தெரியாதுன்னு தோன்றது. பெண்ணாயிட்டு வந்த ஒரு ராட்சசி உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? தெரியுமே, சூர்பனகையை பத்தி தானே பேசுறேன். அந்த சூர்பனகா காரணம் தான் சீதாயே விளங்கி போயிட்டா. சூர்பனகா தான் ஒன் ஆஃப் த ரீசன். அதே மாதிரி மந்த்ரா தான் ஒன் ஆஃப் த ரீசன். எதுக்கு ராமரே காட்டுப்போத்துக்கு உள்ள ரீசன் யாரு? மந்த்ரா, அவளும் பெண் தான். தாடகை என்று நின்றது அவளும் பெண் தான். அது மட்டும் இல்ல, சூர்பனகா என்று வந்து சீதையை விளங்கி போனது அதுவும் பெண் தான். பெண்ணாலதான் எல்லா பிரச்சனையுமே வருது என்று அந்த வாசல் காப்பான்னு சொன்னான். அப்ப இவ சொன்னா, அது ஒரு பெண்ணாலப்பா, அவ ராட்சசி, நம்ம வந்து சின்ன குழந்தைகள் 4ல இருந்து 6. அப்புறம் அப்புறம் சொன்னா, நான் 4ல இருந்து 6, நம்மளுக்கும் ராட்சசிக்கும் ஒரு தொடர்பு கிடையாது. என்ன பாரு, நம்ம முகத்தை பாரு, நம்ம ராட்சசி மாதிரியா இருக்கும். சொன்னா, நீங்க எல்லாம் விருந்தாவன் டைம்ஸ் படிக்கிறது இல்லையா? நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கிறது இல்லையா? விருந்தாவன் டைம்ஸ்லயும் ஒரு பெண் வந்தா, அவளும் ராட்சசியாக இருந்தது, கோபஸ்திரியாக வந்தா. யாரு அது? பூத்தனை, அவளும் ஸ்திரீ தானே, அவளும் ஒரு பெண் தானே. அப்ப நீங்க அதுவா இருக்கலாம் இல்லையா? அப்ப ஆண்டாள் சொன்னா, சரி அப்படின்னு வச்சுக்கோ. அவ எல்லாம் எவ்வளவு பேரா வந்தா? ஒரே ஒருத்தனா வந்தா. சூர்பனகா ஒன்லி ஒன் பர்சன், ஒருத்தானா வந்தா. இல்ல பூத்தனை, அவளும் ஒத்தாதான் வந்தா. நம்ம வந்து ஒத்தனா வந்திருக்கோம், இவ்வளோ பேர் சமூகமா வந்திருக்கோம். அவன் சொன்னா, உங்களுக்கு எல்லாம் ராமாயணம் சரியா தெரியாது. சூர்பனகா வந்து போன பிறகு எவ்வளவு பேர் வந்தா? கர தூஷணம் என்று ஜனஸ்தானத்துல 14,000 பேர் வந்தா. அதே மாதிரி நீங்களும் 5 லட்சம் பேர் வந்திருக்கீர்கள். நீங்கள் எல்லாருமே அசுரனா இருக்கலாமே, நீங்கள் எல்லாருமே கஷ்டமா இருக்காரு, நீங்கள் எல்லாரும் குரூப்பா வந்திருப்பேல. அதனால நான் குரூப்பா வரப்பட்ட யாரையும் உள்ள விடுறது இல்லை. அப்ப ஆண்டாள் சொன்னா, சரி நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் கொடுப்போம். சொன்னா, அவ எல்லாம் ரொம்ப பெரியவாப்பா, நம்மள பாரு, ஆயர் சிறி மீயோர் முக்கு, நம்ம வந்து ரொம்ப சின்ன பெண்கள், 4 வருஷத்துல இருந்து 6 வருஷம் தான். சின்னதெல்லாம் சொல்லாதங்க என்று வாசல் காப்பான்னு சொல்றான். சொன்னா, சின்னது பெருசெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். பிரலம்பாசுரனை பத்தி கேட்டிருக்கேளா? வத்சாசுரனை பத்தி கேட்கிறா? இவெல்லாம் வத்சா, பிரலம்பா, இவெல்லாம் சின்ன குழந்தைகளா தான் வந்து பெரிய மிகப்பெரிய அசுரனா மாறிட்டா. அதனால இவ எல்லாரும் வந்து அசுரன், சின்ன குழந்தைகளே எனக்கு பிரச்சனை. அதனாலதான் நந்தகோபன் என்ன டியூட்டிக்கு போட்டிருக்கா, சரியா பார்த்து யாரை விடணும் யாரை விடக்கூடாதுன்னு சரியா ரூல்ஸ் கொடுத்துருக்கா. நான் கதவை திறக்கவே முடியாது, உங்களை விடவே முடியாது. நம்ம எல்லாம் ஒரு குரூப்பா வந்திருக்கோம், அதனால குரூப்பா வந்ததுதான் பிரச்சனையே. அதனால நான் வந்து உங்களை விட முடியாது. நீங்க ஏன் வர, சரி அதெல்லாம் போட்டோம். இது நீங்க குரூப்போ ராட்சசாலோ இதோ அசுரனோ அதெல்லாம் போட்டோம். வந்த காரணம் என்ன சொல்லு? அப்போ ஆண்டாள் சொல்றா, நான் வந்த காரணம் என்னன்னா, நம்ம இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு பறை என்ற உபகரணத்தை வாங்க வந்திருக்கோம். அந்த உபகரணம் என்ன பண்ண போறோம்? டும் 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 டும்னு அடிச்சு கிருஷ்ணனோட பேடப்ப வந்து பாட போறோம். அப்ப அவன் சொல்றாய், அடப்பாவி இப்படியா படுறது? தூங்கின்னு இருக்க ஒரு கண்ணனை, அவனுக்கோ தூக்கம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் அசுரர்கள் வரான், அவனும் தூங்கின்னு இருக்கான்.
கிருஷ்ணரோ தூங்கின்னு இருக்கார். அந்த தூங்கப்பட்ட கிருஷ்ணனுக்கு முன்னாடி டும் 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 என்று மந்திர உபகரணம் மாதிரி இந்த உபகரணங்களை எல்லாம் வாசி எழுப்பலாமோ? அது ஒரு ஆள் வாசினா சரி, 5 லட்சம் பெண்களும் வாசிக்க போறேன்னு சொல்றார். இதெல்லாம் செய்யறது கரெக்டா? நான் அனுப்பவே போறதில்ல, துறக்கவே போறதில்ல, நான் உங்களை அலோவே பண்ண மாட்டேன். ஆண்டாளுக்கா தோணுது, இதுவரை வந்தாச்சு. 15 பெண்களையும் எழுப்பி கிருஷ்ணர் கிட்ட போறதுக்கு ஒரு கது தான் பாக்கி. அந்த கதுவுல வேண்டான்னு சொல்லிட்டானா பாவை நோம்பே போயிடுமே என்று சொல்லிட்டு சொல்றா. நானா வரலப்பா, கிருஷ்ணரே நம்ம கிட்ட வர சொன்னான். கிருஷ்ணர் வர சொன்னானா? அது எப்படி? கிருஷ்ணர் தான் நம்மளுக்கு இந்த பாவை நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பறை என்ற உபகரணத்தை தரேன் என்ன வாய் கொடுத்தான். பண்டே வாய் கொடுத்தான். அவர் தான் எனக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கா. கிருஷ்ணரே கையிலேன்னு தரேன்னு சொல்லியிருக்கா. அதை சம்பாவனையா வாங்கறதுக்கு தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். அதே நம்ம பை இன்விடேஷன் தான் வரோம். அல்லாத நம்ம கேட் கிராஷ் பண்றது இல்லை. கேட் கிராஷ் பண்ணியாச்சு. முன்னாடி இருக்கிற கோயில் காப்பாங்கிட்ட இருந்து முன்னாடி வந்தாச்சு. ஆனா வாசல் காப்பாங்கிட்ட சொல்ற கிருஷ்ணர் இன்வைட் பண்ணியிருக்கா, அதனாலதான் நம்ம வரோம். அதனால கிருஷ்ணர் இன்வைட் பண்ணியிருக்கிறதுனால நம்மள உள்ள விடு என்று சொன்னா ஸ்டாண்டர்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு கேட் கீப்பர் என்ன பண்ணுவான்? சரி சரி, நீங்க வந்திருக்கான்னு எஜமான் கிட்ட நான் சொல்றேன், அப்புறம் எழுந்து அனுப்புறோம், உங்களை எல்லாம் கூப்பிடுறேன். அவர் எப்போ எழுந்திருக்காரோ அவர் அங்கேருந்து இன்விடேஷன் கொடுத்தானா, எனக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தானா, நான் எல்லாரையும் அனுப்புறேன்றார். நீங்க எல்லாம் இப்ப விளங்கி போங்க, இப்ப உங்களுக்கு பார்க்க முடியாது, உள்ளேந்து என்னமான அபிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தானா நான் அவரை கூப்பிடுறேன். அப்பதான் அவர் சொல்ற, நீங்க இப்படி பேசாதீங்க, அந்த வாசல் கதவு கொஞ்சம் பாருங்க, எவ்வளோ நன்னா நீங்க செலிப்ரேட் பண்றீங்க, எவ்வளோ நன்னா நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க, அதென்ன ஏன் ப்ரொடெக்ஷனை பத்தி பேசுறேன்னு கேட்கிறார். அப்போ வாசல் காப்பாங்கிட்ட சொல்ற, நீங்க பாருங்க எவ்வளவு நன்னா நீங்க ப்ரொடெக்ஷன், எவ்வளவு நன்னா நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க. ஒண்ணு, எந்த இல்லத்துக்கு முன்னாடியும் நிக்கலாம், ஆனா நீங்க எங்க நிக்கிறீங்க? நந்தகோபன் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கா. உங்களை செலக்ட் பண்ணியிருக்கான்னா உங்களோட ப்ரொஃபஷன் ரொம்ப நன்னா இருக்கு. நீங்க ரொம்ப நன்னா காவல் பார்ப்பாரு, நீங்க ஒரு நல்ல ஒரு காவலி, அதனாலதான் உங்களை கூப்பிட்டுருக்கா. அது மட்டும் இல்ல, நீங்க உங்களோட இந்த கதுகு என்று சொல்றது வாசல், அதுவும் எவ்வளவு பெரிய சேவனம் பண்றது. இவனுக்கு சுத்தமா புரியல. என்ன வாசல் என்ன சேவனம் பண்றது, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? வாசலுக்கு முன்னாடி ஒரு தாப்பால் போட்டிருக்கு. இப்ப 2 கதவு இப்படி இருக்குன்னா 2 கதவும் சேர்ந்து வந்தாதான் மூட முடியும். 2 கதவும் தொடர்ந்து இருந்தா மூட முடியாது. இப்போ ஒரு ஆளையே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அவளை நிறைய பேர் ஆக்கிரமணம் பண்ணுறான்னு சொன்னானா நம்ம எல்லாம் கை கோத்து நம்ம ஒரு ரவுண்டா நின்று அவளை நடுவுல வச்சுப்போம். எதுக்கு? அவளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி 2 கையும் சேர்ந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த 2 வாசலும் தெரியறது. இப்போ விருந்தாவனத்துல எல்லாம் அச்சேதனமா ஒண்ணுமே கிடையாது, சேதனமா தான் இருக்கு. அந்த வாசலும் நினைக்கிறதுதான் நம்மளும் கிருஷ்ணருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 கதவும் கை சேர்ற மாதிரி சேர்ந்து அந்த வாசல் தாப்பால போட்டு அத கிருஷ்ணருக்கு உதவியா அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி நிக்கிறேன் என்று ஆண்டாள் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, அந்த கதவை பாருங்க, அது மணிக்கதவமா இருக்கு. அந்த தாப்பால் அதுல ஃபுல்லா மணிகள், ரத்னங்கள் இருக்கு. என்ன அர்த்தம்னா, நம்ம ஹிருதயத்துக்குள்ளேயும் கிருஷ்ணர் இருக்கார், ஆனா தூங்கிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. நம்ம ஹிருதயம் ஒரு வாசல் மாதிரி பார்த்தானா அதுக்கு மணிகள், ரத்னங்கள் போட்ட இருக்கிற தாப்பால் இருக்கு, ஆனா நம்மளுக்கு தெரியறதே இல்லை. யார் அதை திறக்க போறா? ஆச்சாரியன் அந்த ஹிருதயத்தில் அந்த ஆத்மீயத்தை திறந்தால் ஞான வைராகிய பூஷணங்கள் ஆயிருக்கிற ரத்னங்கள் நம்ம ஹிருதயத்துல பிரஜ்வலிக்கும். அப்படி அந்த வாசல் திறந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கிருஷ்ணராய் இருக்கிற கிருஷ்ணானுபவம், கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், ஆச்சாரியன் திருவடிகளை அடையணும், ஆச்சாரியல் திருவடிகளை பார்த்து நம்ம சேவனம் பண்ணணும் என்று ஆண்டாள் இங்க குறுக்கி சொல்றார். மணிக்கதவம் தாழ் தெருவாய். அதனால நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், அந்த கதவை வாசலை கொஞ்சம் திறக்கலையா என்று சொன்னப்போ வாசல் காப்பான்னு சொன்னா, நீங்க ரொம்ப சின்சியரா இருக்கேன், நான் உடனே இந்த கதவை திறக்கிறேன் என்று சொல்றார். சட்டுன்னு அவ எல்லாரும் உள்ள போறா. எத்துக்குன்னா மனசு மாறிட்டா என்ன பண்றது? இப்ப திறக்கிறேன், நான் 2 மினிட் ஆனப்புறம் நான் திறக்க மாட்டேன், நான் வாசல் பூட்டின்றுவேன்னு சொன்னா, மாயம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீக்கடவன் தாழ்த்திலவர் ஏலோர் எம்பாவாய். நீயும் இதை கேட்டு நீங்களும் எல்லாரும் கூடி சேர்ந்து இந்த கிருஷ்ணரோட அனுபவத்தை கேட்கறதுக்கு நம்ம கூட வாங்கோ என்று எம்பாவாய் என்று சொல்லி கோவில் காப்பான், வாசல் காப்பானையும் எழுப்பி உள்ள நந்த பவனத்துக்குள்ள போய் சென்ற பாசுரம் தான்
இந்த 16ஆமத்த பாசுரம். பாகவதத்தை வச்சு பார்த்தாலும் இந்த பாசுரம் ரொம்ப மிகப்பெரியமானது. பாகவத ஸ்லோகங்களில் 10ஆமத்த ஸ்கந்தத்தில் 51ஆமத்த அத்தியாயத்தில் 55ஆமத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ந காமயேன்யாம் தவா பாத சேவனாத் அகிஞ்சன பிராத்யாத்மத் வரம் விபோ ஆராத்ய கஸ்துவம் ஹி அபவர்கதம் ஹரே விரீத ஆரியோ வரமாத்மமந்தனாம். என்ன சொல்றாருன்னா, இங்க இது முஜுகுந்தன் சொல்லப்பட்ட ஸ்லோகம். முஜுகுந்தன் சொல்றான், கிருஷ்ணரை பார்த்துட்டு எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு திருப்பி திருப்பி உங்க திவ்ய திருவடிகள் கிட்ட இருக்கிற கைங்கரியம் மாத்திரம்தான் எனக்கு வேணும், வேற ஒரு பௌதீக இதுவும் வேண்டாம். எற்றைக்கும் 7 பறைக்கும் முண்டன்னோடு குற்றோமே யாவோ முனக்கே நாமாய் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றலோ ரம்பாவாய் என்று சொல்லப்பட்ட 29ஆமத்த பாசுரத்துல சொல்ற மாதிரி முச்சுக்குந்தனும் இங்க சொல்றான், எனக்கு மற்ற காமங்கள் ஒன்றும் கிடையாது, அதனால உங்க திருவடிகள் சேவனம் பண்றதுதான் எனக்கு மிகப்பெரிய லட்சியம், கிருஷ்ணானுபவம் கிட்டுறது தான் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய லட்சணம் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் நின்றும் இந்த இதை பார்க்கலாம். இப்போ சட்டுன்னு நீங்கள் எல்லாரும் பார்ப்பேன், உங்க முன்னாடி கொஞ்சம் போட்டோஸ் வரும். இதே நான் சொன்ன விஷயத்த போட்டோஸ்ல காமிக்க போறேன். நீங்கள் எல்லாம் யாரானா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, என்ன தெரியறது என்று சொல்லுங்க. உங்க ஸ்கிரீன்ல இப்ப தெரியும் என்ன தெரியறது, நீங்களே சொல்லலாம், அன்மியூட் பண்ணி சொல்லலாம். கோயில் காப்பான் இருக்கிறார். கோயில் காப்பானா வாசல் காப்பானா 2 பேர் இருக்கா? இப்ப இது யாரு? இது கோயில் காப்பான். இல்ல வாசல் காப்பான். வாசல் காப்பான், வெரி கரெக்ட். அது ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியணும். கோவில் காப்பானுக்கு முன்னாடி ஒரு ஆர்ச் ஸ்டோன் இருக்கும், தோரணம் எல்லாம் கட்டுறதுக்கு, பெரிய பெரிய பூக்கள் எல்லாம் கட்டுறதுக்கு இருக்கிற இந்த ஆர்ச் இருக்கும். வாசல் காப்பான் கிட்டையும் ஆர்ச் இருக்கு, ஆனா அவங்க கிட்ட இருக்கிறது மணிக்கதவு. யார் உள்ள தூங்கின்னு இருக்கா? கிருஷ்ணர். வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்னொரு போட்டோ காமிக்கிறேன். இதுல என்ன தெரியறது? அந்த ஸ்திரீகள்லாம் போய், அந்த சிறுவர்கள்லாம் போய் பகவான்கிட்ட போய், சிறுவர்கள் அவ கையில என்ன இருக்கு? வாத்தியம் இருக்கு. யார் முன்னாடி நிக்கிறா? கோவில் காப்பான். வாசல்னா கோவிலுக்குள்ள வந்தாச்சு, உள்ள நம்மளுக்கு இல்ல எல்லாம் தெரியறது. அப்ப கோவிலுக்குள்ள வந்தாச்சு, கோவில் சுவருக்குள்ள வந்தாச்சு. யார் இருக்கா? அந்த வாசல் காப்பான் கிட்ட நிக்கிறார். அவரோட கதையில நம்மளுக்கு யாரு தெரியறார்? பதாகையில் யார் இருக்கா? ஹனுமார். ஆஞ்சநேயர் எந்த பதாகையில இருக்கார்? அர்ஜுனோட ரதோட்டி. வெரி குட், அர்ஜுனோட ரதத்துல இருக்கார். இங்க பாருங்க, இங்கேயும் அர்ஜுனன் ரதத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கார். எப்படி கிருஷ்ணனுக்கு சரணாகதி பண்ணோம், சரண்டர் பண்ணோம். இது இன்னும் நல்லா தெரியும், நம்ம கோவில் மாதிரி இருக்கு. இது யாரு? நாராயணனா? வெளியில நிக்கப்பட்ட நாராயணன். 4 கையில யாரு இருப்பாங்க? பின்னாடி சொன்னா கரெக்ட், ஜெய விஜயன் சங்கு சக்கரத்தோட. அதே மாதிரி நாராயணன் சுரூபமா இருக்கிற துவாரபாலகர். பின்னாடி இது யாரு? உடையவர். உடையவர் யாரு? எம்பெருமானார் இருக்கிறார், ராமானுஜாச்சாரியர். அவரை பத்தி எத்துக்கு பேசுறார்? மணிக்கதவும் தாழ் தரவாய். யாரு திறக்கணும் இந்த கதுவை? ஆச்சாரியன். ரொம்ப, அதனால ஆச்சாரியன் திருவடி பற்றி ஆச்சாரியன் கிட்ட பிரவச்சனம் கேட்டு விபீஷணனுக்கு எப்படி சரணாகதி அடைந்தோமோ அதே மாதிரி நானும் சரணாகதி அடையறேன் என்று கோபஸ்திரியான ஆண்டாள் சொல்றார். லாஸ்ட் போட்டோவும் பார்க்கலாம். இதனை ராமனை குறித்து சொல்றார். எப்படி ராமபானம் அழைக்கிறானோ அது மாதிரிதான் ஆண்டாலும், நான் போய் டைரக்டா கிருஷ்ணர்கிட்ட சரணம் அடையணும்னு சொல்லிட்டு நானே அம்பாய் நிக்கிறேன் என்று ராமனை உதாரணம் பண்ணி சொல்றார். அது மட்டும் இல்ல, கிருஷ்ணரே பின்னாடி இருக்கா. யாரு பின்னாடி இருக்கா? ஆண்டாளுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கா, அதுக்கு பின்னாடிதான் இன்னொருத்தா இருக்கா. ஆண்டாள் பின்னாடி யாரு? அது துவாரபாலகர். அப்ப துவாரபாலகர் காக்கிறதே கிருஷ்ணரை காக்கணும் இருக்கார். இதே மாதிரி போட்டோஸ்ல நம்ம இதே பாசுரத்தை பார்க்கலாம். போட்டோ எல்லாம் கேஷவ் என்று சொல்லப்பட்ட கிருஷ்ணா ஃபார் டுடே என்று சொல்லப்பட்ட ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஐயங்கார் அவர் அணைந்த இந்த போட்டோஸ் தான் நம்ம பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் முடிஞ்சிருது. யாருக்கான நம்ம கொஸ்டின்ஸ் இருந்தானா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி ரொம்ப அழகா அந்த பெரியவாசான் பிள்ளை
எல்லாமே ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லி பிரசன்டட், ரொம்ப திருப்தியா இருக்கு பிரபுஜி. ரொம்ப 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 நன்றி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா ஹரே சொன்னேன் கிருஷ்ணா. பிரபுஜி. ரொம்ப நல்லா சொன்னேன். அதுவும் இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் வேற போட்டு சொன்னதுனால ரிலேட் பண்ண முடிஞ்சது அந்த பிக்சர்ஸ்னால. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. தெரியாததெல்லாம் தெரிஞ்சுட்டோம். தேங்க்யூமா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத். லாஸ்ட்ல நல்லா இன்டராக்டிவ் செஷனா இருந்தது பிரபுஜி. நல்லா பிக்சர்ஸ் காமிச்சு எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நீங்க பிரபு நீங்க பேசினது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கேட்கவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இந்த ஆர்ட் ஷேர் பண்ண முடியுமா? ஷேர் பண்ண முடியும். நான் வந்து இதே மாதிரி 30 பாசுரத்துக்கும் ஆர்ட் இருக்கு. ஒரு பாசுரத்துக்கும் நான் பல லாங்குவேஜ்ல அந்தந்த லாங்குவேஜ்காரர்களுக்கு அந்த போட்டோஸ் காமிக்கிறேன், அனுப்பி கொடுக்குறேன். இது 30 இதுவும் கிடைக்கும். ஆனா அதோட காப்பிரைட் எனக்கு கிடையாது. கேஷவ் என்று சொல்லப்பட்ட அந்த ஐயங்கார் இருக்கிற ஆர்டிஸ்ட் குரூப்ல போட்டுருங்க பிரபுஜி. குரூப்ல போடுறேன். சரி, நன்றி 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 நன்றி, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா பிரபு, மிக்க நன்றி பிரபு. வெரி நைஸ். நன்றி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம வந்து ரூமை க்ளோஸ் பண்ணி நம்ம ஹரே திருப்பி கிருஷ்ணா. வருவோம். இப்போ இந்த ரூமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் பெயின் கொடுப்பாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.